ஷாருக் கான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கிங். இப்போ கிங் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். 2026 டிசம்பர் 24 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் வடிவுக்கரசி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கிரானி. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரானி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரானி படம் ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கபினை ஹீரோ வச்சு டாடா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் கராத்தே பாபு. கராத்தே பாபு படத்தில் ஹீரோவா ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு கராத்தே பாபு படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் தரமாக வேற லெவலில் இருக்குது. டாடா படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் ஓரியன்ட் படமாக இருந்துச்சு. ஆனால் இந்த கராத்தே பாபு படம் பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் கமர்ஷியல் படமாக டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஃபீல் குட்டான சென்டிமெண்ட் படத்தை கொடுத்த டைரக்டராக இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த டீசரை பார்க்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டீசர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் கராத்தே பாபு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம்.